ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமா இன்றைக்கும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நல்லவர்கள், பாருங்க, நல்லவர்கள் என்றால் யார்? கர்த்தருடைய பார்வையிலே நல்லவர்கள் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, உண்மையாகவே மோசேயும் யோபும் தான் உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சர்டிபிகேட் பண்ண ஒரு பெரிய ஆள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு தான். உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோம். அதே போல மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உண்மையாகவே இதுதான் காரியம். இப்போ நல்லவர்கள் என்றால் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த குடும்பமாய் நாம் இந்த தேவனுடைய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்கள் என்றால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். அப்ப கவனிங்க, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும். அப்ப நம்முடைய இருதயம் அது எப்படியா இருக்கிறது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, எப்படி இருக்கக்கூடாது. அப்ப கவனிங்க, இன்றைக்கு குடும்பமாய் நாம் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தாருக்கு மிக அவசியம். நாம் குடும்பமாய் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் அது எப்படியா இருக்கிறது? கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக குடும்பமாய் நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தரை வாஞ்சிக்கிறதா? கர்த்தரை குடும்பமாய் ஆராதித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? இது தேவை. இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானது என்றால் தேவனுக்கு பயப்படுகிறதா, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய். யோசுவா சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால். நீ எந்த தெய்வத்தனா வணங்கிக்குங்க, எமோரியரை வணங்கிக்குங்க, நீ எந்த தெய்வத்தையா வணங்குவீங்க? நம்முடைய அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து நம்மை அழைத்து வந்தவர், எத்தனையோ வனாந்திரத்திலே நம்மளை அதிசயமாய் வழி நடத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. இதுதான் செம்மையான இருதயம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தின் மயக்கத்திற்கு, இந்த உலகத்தின் காரியத்திற்கு, சிற்றின்பங்களுக்கு நாம் ஒத்து போய் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒத்து போகிறவர்களாய் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் எது நமக்கு எதிராக இருந்தாலும், இல்ல ஒருவேளை நமக்கு அது இசைந்து இருந்தாலும் அதனோடு நாம் இசைந்தவர்களாய் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் நம்முடைய இருதயம் செம்மை உள்ளதாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் பாருங்க, அப்படி நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அப்ப நன்மை என்றால் என்ன? ஏதோ ஆசீர்வாதமா? கிடையாதுங்க. இந்த நன்மைனா என்ன தெரியுங்களா? கர்த்தர் உண்மையாகவே அப்போ நல்லவர்கள் செம்மையானவர்கள் இவர்கள் தான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான். உண்மையாகவே கர்த்தர் இவர்களுக்கு தருகிறது ஆசீர்வாதம் அல்ல, சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஒருவரும் தட்டி பறிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமே. மேல உள்ள வார்த்தையை பாருங்க, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. எந்த காரியம் நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் மேல யாரும் கை வைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுமே. கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் மேல் எத்தனை பேர், 1000 இல்ல 10,000 பேர் 10,000 பேர் அணுகினாலும் உங்கள் சுதந்திரத்தின் மேல், கர்த்தர் கொடுத்த உங்கள் சுதந்திரத்தின் மேல் யாரும் கை வைக்கவும் முடியாது. அந்த சுதந்திரத்தை யாரும் தொடவும் முடியாது. ஆமேன். இதுதான் நன்மை. ஆமேன் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் நமக்கு தருகிறது, அப்ப நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களும் தருகிற நன்மை ஆசீர்வாதம் அல்ல, சுதந்திரம். ஆமேன். குடும்பமாய் இந்த காலவெளியிலே குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதத்துல, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, அதுக்கும் மேலான ஒரு பெரிய சுதந்திரத்தை குடும்பமாய் நாம் பற்றி கொள்வோம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமே. அன்பின் தகப்பனே, அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம்.
குடும்பமாய் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஏசப்பா, பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாய், செம்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சொல்லும்படியான, இந்த நல்லவர்கள் என்று சொல்லும்படியான எங்கள் இருதயத்தை அதன் பிரகாரம் உமக்கு முன்பாக செம்மையும் ஏசப்பா, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமாய், தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள இருதயமாய் எங்கள் இருதயம் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காணொளி பார்க்கிற குடும்பமாய், இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள குடும்பமாய், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாய், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் பயந்து நடக்கிற குடும்பமாய் கர்த்தர் அழைத்திருக்க செய்ய. கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற இந்த இவர்கள் சுதந்திரத்தின் மேல் யாரும் கை வைக்க முடியாதபடி கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரம் இந்த குடும்பத்தார்களுக்கு கர்த்தர் நீர் உரித்தாக்குவீராக. கர்த்தர் நீர் வர செய்ய, நன்மை செய்யும். கர்த்தர் இன்றைக்கே செய்யும். அப்பா, இந்த கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உண்மையாகவே குடும்பமாய் அநேகர் இதை பார்க்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடாதீங்க. உங்க வீட்டின் காரியத்தில் இந்த சொத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்கள் கிடைச்சா எவ்வளவோ நன்மையா இருக்கும், ஒன்றும் கவலை விடாதீங்க. அந்த சுதந்திரம் உங்களுக்குரியது, அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. ஆமே. கர்த்தர் உங்களுக்காக இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், அதை யாரும் தொட முடியாது. எந்த சத்ருவின் காரியங்களையும் அதை தொட முடியாது. அந்த சுதந்திரத்தை அவர்கள் பறிக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்குவார். ஆமே. தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தேவனுக்குரிய உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய், செம்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய், குடும்பமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless your family. Amen.